குன்றுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் மீது அளவற்ற பக்தி கொண்ட மக்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த ஊரில் பழமையான முருகன் கோவில் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் கோவில் மணி ஒலிக்க கிராமம் முழுவதும் ஒரு தெய்வீக அமைதி பரவியது. ஒரு நாள் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மழை இல்லாமல் வயல்கள் வாடின. மக்கள் கவலையுடன் கோவிலில் கூடி முருகனை வேண்டினர். வேலாயுதா, எங்களை காப்பாற்று என்று கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தனர். அந்த இரவு ஊரின் முதிய பக்தரான சுப்பையா கனவில் முருகன் தோன்றினார். முருகன் ஒளிவீசும் முகத்துடன் கையில் வேல் ஏந்தி, பயம் வேண்டாம், உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் சக்தி என்று கூறினார். அடுத்த நாள் காலையில் கருமேகங்கள் திரண்டன. இடியுடன் மின்னலும் தோன்ற மழை கொட்டி தீர்த்தது. வறண்ட நிலங்கள் பசுமை அடைந்தன. மக்கள் மகிழ்ச்சியுடன் அரோகரா என்று முழங்கினர். அந்த நாளிலிருந்து கிராம மக்கள் ஒருமைப்பாடு, நேர்மை, பக்தி ஆகியவற்றை வாழ்க்கையின் அடையாளமாக கொண்டனர். முருகன் அவர்களுக்கு ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, நம்பிக்கையின் ஒளியாகவும் தைரியத்தின் சின்னமாகவும் விளங்கினார். அவரின் அருள் கிராமத்தை என்றும் காத்தது.